ரொம்ப அழகான சைக்காலஜி என்ன தெரியுமா? நீங்க எப்பவுமே பாருங்களேன், கல்யாணமாகி முதல்ல உங்க மனைவியோடு நீங்கள் முரண்பட்டு நின்றீர்கள் என்றால், உங்கள் மனைவி உங்களோடு கோபமாக இருந்த அந்த முதல் வினாடியை நீங்கள் நினைத்து பாருங்களேன். என்ன செஞ்சதனால அவ கோபப்பட்டா? என்ன செஞ்சதனால அவ அழுதா? என்ன செஞ்சதனால உங்களிடத்தில் அவள் கடும் சொல் சொன்னாள் என்ற அந்த முதல் கட்டத்தை நினைத்து பாருங்களேன். வேற ஒன்றுமே இருக்காது. ஆண் முதலில் பெண்ணை பகை கொள்ளுகின்ற அந்த அடிப்படை சைக்காலஜி உளவியல் என்னன்னா, கிண்டல் பண்றதுங்க. பெண்ணுக்கு கிண்டல் பண்றது பிடிக்காது. ஆண் தன்னுடைய மிக பலமான அந்த காரணத்தினால், பலசாலி என்கின்ற காரணத்தினால் பெண்ணை அப்படி சீண்டி போகிறான். தான் உருவத்திலே மிக சாதாரணமாக இருப்பதினால் அந்த சீண்டலை உள்வாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறாள். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொண்டுங்கள், கிண்டலுக்கு இலக்கான பெண் தன்னை யார் கேலி செய்தார்களோ அவர்களுடைய வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த ஆணினுடைய வாழ்க்கையின் வேரை அசைத்து பார்ப்பாள். இது உண்மை. கூனிக்கு நிகழ்ந்தது இது. ஒன்னும் இல்லைங்க, என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டா கூனி? கூன் முதுகோட இருந்தா. ராமனுக்கு எது தெரியுமா விளையாட்டு? அவளுடைய கூன் முதுகுல மண்ணுருண்டைய வச்சு அடிப்பான். இது ஒரு விளையாட்டு ராமனுக்கு. மண்ணுருண்டையால அடிச்சானா ராமன் எவ்வளவு நாள் தான் பொறுத்துப்பா? அந்த கேலியும் அந்த கிண்டலையும் தாங்க முடியாத அந்த பெண் மனம் உள்ளுக்குள்ளே வக்கரத்தை வளர்த்து கொண்டது. தன்னை மண் உருண்டையால் அடித்தான் ராமன். அந்த வஞ்சத்தை மனதில் வைத்துக் கொண்ட கூனி அந்த ராமனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்தாள். இதுதான் ராமாயணம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. யோசித்து பார்த்தால் இந்த அடிப்படை உளவியலை நமக்கு பெரியவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களா? பெண்ணிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, எல்லாத்திற்கும் ஒரு அளவு இருக்கா இல்லையா? அளவு கடந்தால் நஞ்சாகி போனாள் கைகேயி. அமிர்தமாகத்தான் இருந்தாள். பெண்மையினுடைய மிக நுட்பமான ஒரு இலக்கு, மிக நுட்பமான ஒரு ஸ்பெசிமன் காப்பியா நீங்க காட்டணும்னா கைகேயியை காட்டலாங்க. பெண்மைக்கு அடிப்படையில் ஒரு உதாரணத்தை காட்ட வேண்டும் என்றால் கம்பன் பாத்திரங்களிலேயே அற்புதமான ஒரு உதாரணம், அகச்சான்று எடுத்துக்காட்டு கைகேயி. கைகேயி கிட்ட எப்பவுமே நம்ம பெண்கள் கிட்ட பார்க்கின்ற பொழுது சில குணங்கள் தெரியும். ரொம்ப அதீதமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க கிட்ட. ஏன்னா எந்த எக்ஸ்ட்ரீம்ல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்களோ அதற்கு எதிர்புறமான முனைக்கு அவர்களால் மிக எளிதாக சென்று சேர முடியும். ரொம்ப ஆழமான இந்த உளவியலை கைகேயின் வாயிலாக கம்பன் நிறுவுகிறான். கோசலைக்கும் கைகேயிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க. கைகேயி முழுமையாக உணர்ச்சி வசப்பட்டவள். கோசலை அன்பும் அறிவும் கொண்டு இலங்கக்கூடிய ஒரு பெண். இதுதான் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். ஒரு காலமும் கோசலை பரதனை தன் மகன் என்று சொல்லவே இல்லை. ராமன் தன் மகன், பரதனும் என் பிள்ளைதான் என்று சொன்னாள். ராமனை விட பரதன் நல்லவன் என்று சொன்னாள். ஆனால் ராமனை விட பரதன் தான் எனக்கு மகன் என்று ஒரு நாளும் கோசலை சொன்னதில்லை. அடிக்கடி அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவ கைகேயி தான். பரதன் இல்லை என் மகன், ராமன் தான் என் மகன். இது முரண்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய மனதை மிக சிறப்பான வகையிலே கிள்ளி எடுத்தால் வேறு ஒரு மூலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்பதற்கான உளவியல் பாத்திரமாக நமக்கு முன்னால் நிற்கிறாள் கைகேயி. கைகேயினுடைய ஒரு சிறிய அந்த எண்ணத்தினுடைய மாற்றத்தை நீங்கள் அந்த 10 பாடல்களிலே வாசித்துக் கொண்டே வருகின்ற பொழுது, என் மகன் ராமன் என்று சொன்னவள் கொஞ்ச நேரத்திலேயே பால் திரிப்பதை போல பாருங்களேன். பால் உறைஞ்சா தயிரா பயன்படும், திரிஞ்சா குப்பைக்கு தான் போகும். மனம் உரையலாம், திரியக்கூடாது. திரிந்தது கைகேயிக்கு. பெண்மை என்கின்ற அந்த உச்ச நிலையிலே அந்த மனதை திரிய வைக்கக்கூடிய அந்த சூட்சமமான வரிகளை பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லித்தார்கள். எந்த இடத்தில் பெண்மை திரிகிறது என்பதனை கம்பன் மிக அற்புதமான வரிகளில் எடுத்து காட்டிக்கொண்டே செல்கிறான். நாம் துச்சமாக மதிக்கக்கூடிய பல சாதாரணமான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆழங்காலிலே விஷவிருத்துக்களாக வளரக்கூடிய நிலை வந்து விடுகிறது. நமக்கு வந்ததற்கு பிறகுதான் ஞானம் வருகிறது. அதனால் தான் இலக்கிய மேடைகள் முத்தமென்றும் மோகமென்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம்
இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம். இது கண்ணதாசன் சொன்னது. ரத்தமற்று போவதற்கு முன்னாலேயே ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆணினுடைய அடிப்படை தன்மைகளை, பெண்மையையும் ஆண்மையையும் மிகச் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வாழ்க்கையில் விபத்துகளை அதிகம் சந்திப்பது இல்லை.